ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மிளகு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவலில் மிளகு பொடியும் ஜீரக பொடியும் சேர்த்து செய்யறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த மீன் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்த விலை மீன் 1/2 கிலோ, 1/2 கிலோ மீனுக்கு மிளகு பொடி 2 ஸ்பூன், மீன் வறுவல் பொடி 1 ஸ்பூன், ஜீரக பொடி 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன். அடுத்து மிளகு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற மீன் வறுவல் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, கார்ன்ஃப்ளவர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இதோட 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த பேஸ்ட்டை கழுவி வச்சிருக்க மீன் துண்டோட சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தடவி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி கெட்டியா பேஸ்ட் செய்யறப்ப மீன் துண்டை எண்ணெயில போட்டு வறுக்கும் போது உதிராம இருக்கும். இப்ப மசாலா தடவுன இந்த மீன் துண்டுகளை ஒரு தட்டுல மாத்தி 1/2 மணி நேரம் காய விடுங்க. அரை மணி நேரம் கழிச்சு மீன் துண்டுகளை வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு தோசைக்கல்ல இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடானதும் மீன் துண்டுகளை ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிங்க. மிதமான சூடுல ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. மீனை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் பிரவுன் கலர் வர்றப்ப மீனை கல்ல இருந்து எடுத்துருங்க. சுவையான மிளகு மீன் வறுவல் தயார். இந்த வறுவல்ல மிளகு பொடி, ஜீரக பொடி, மீனோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி எங்களோட நிறைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.